எஸ்விஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அக்கல்லூரியின் தாளாளர் வாசுகி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்லூரி தொடங்கியது முதல் தனது நிலத்தை அபகரிக்க முயன்றவர்கள் 3 மாணவிகளையும் கொன்றிருக்க வேண்டும் என சந்தேகம் வெளியிட்டுள்ளார். மேலும் தனது கல்லூரி நிலம் தொடர்பாக முன்விரோதம் உள்ள நபர்கள் மற்றும் சின்னசேலம் ஆய்வாளர் ஆகியோரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் வாசுகி கேட்டுக் கொண்டுள்ளார். தண்ணீரில் மூழ்கி மாணவிகள் இறந்தார்கள் என்ற கோணத்தை தாண்டி சிபிசிஐடி விசாரணை நடத்த விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டிய வாசுகி, வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி விரைவில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள எஸ்விஎஸ் கல்லூரியில் சரண்யா, பிரியங்கா, மோனிஷா ஆகிய 3 மாணவிகள் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த வழக்கில் கைதாகிய வாசுகி பின்னர் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். 15 நாளில் சுவாதி கொலையை கண்டுபிடிச்சாங்க. இது இந்த ஆஸ்பெக்ட் போகாமல் இந்த இன்ஸ்பெக்டர் சக்திவேல் அவரே அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நிறைய அதில் மூடி மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய ஆதாரங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது உண்மையை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறத என்னோட ரெக்வஸ்ட்.